பண்ணிட்டு போறா. பணைப்பா 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 ரெண்டு பேரும் பணைங்கப்பா. என்ன மிரட்டுற? பாரு பாரு பாரு. ஏய் பாத்து பாத்து. ஏன் ரெடி பண்றா? பசிக்குதுடா. கொஞ்சோண்டு மைதா மட்டும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இதெல்லாம் குரங்குக பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. செஃப் கைய கடிக்குது செஃப். நீ தங்கச்சியில சாப்பியா? மைதா கேள்றாங்க குடுப்பாங்க. இங்க பாப்பா. நான் கேட்ட தர மாட்டாங்க. நீ பாசம் எமோஷனலா வந்து கேளு. அக்கா கொஞ்சம் மைதா மட்டும் கொடுங்கக்கா. அழுது கேளு. அக்கா கொஞ்சம் மைதா மட்டும் கொடுங்கக்கா. பாவம் அந்த குழந்தை பாரு. கேளு அழுது கேளு. அழு. நீ சாப்பிட்டே வச்சு இப்படி வாங்குறியா? அசிங்கமா. கையே உசுறு போகுதே. எப்பல முக்கறால நடக்காது. ஏய் நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. அவன் கிடக்குறான். இது குலாஜாம் கிடையாது. டேய் நீ தாண்டி அவனுக்கு சொல்லணும். அவன் உனக்கு சொல்லிடுறா. நீ தாண்டி எங்க ரெண்டு பேருக்கும் சொல்லணும். ஐயோ அம்மா. ரெண்டுமே இப்படி இருந்தானே. குலாஜாம் அப்படி கிடையாது. குலாஜாம் பிரவுன் கலர்ல இருக்கு. பட்டாட்டா என்னடா? என்ன பிரச்சனை? என்ன நீங்க வந்துட்டு ஒரு குழந்தைய சின்ன வயசுல துன்புறுத்தி இருக்கீங்க. ஒரு பெரிய இதே ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து மேல ஊத்து ஞாபகம் இருக்கே இல்லையாடா? நாங்க எல்லாம் வந்து கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணுவோம் நைட்ல. எங்க அப்பாட்ட ஹோட்டல் இருந்தது. சோ அப்பா ஹோட்டல்ல இருந்து நைட் 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 6 பரோட்டா குருமா கண்ணா போட்டு சாம்பார் இட்லி சாம்பார் எல்லாம் கொண்டு அப்பா அம்மா வேற பண்ணி கொடுப்பாங்க. சீடை முறுக்கு இதெல்லாம் ரூமை போட்டு ஏசி போட்டு பாட்டு கேட்டீங்கன்னு இதெல்லாம் சாப்பிட்டு நான் படுத்துருவேன். இவன் படிப்பான் நைட்டு ஃபுல்லா. படிச்சு முடிச்சுட்டு காத்தால பஸ் எடுத்துட்டு காலேஜ் போற நேரத்துல இவன் என்னெல்லாம் படிச்சானோ அதெல்லாம் எங்களுக்கு ஒப்பிப்பான். அத நாங்க போய் எழுதி இவனோட ஜாஸ்தி மார்க் எடுப்போம். ஆஹா அதுதான் பாத்தீங்களா? யாரையுமே நம்பாதீங்க சார். இவனால எவன் நம்புறான்? நீ வேற கண்ணுல குத்து ஏற்கனவே ஒன் உடைச்சிட்டேன். போடுங்க. ஓகே. போடுங்க போதும். பாருங்க. இப்படி தான் பேசணும். இப்படி தான் வரணும். இப்படி பா. என்னது? இவன் பண்ண மாட்டான். அவன் நான் சொல்றேன். டேய் டெல்ல ஒரு பச்சி சொல்றியா? பிரியாணிக்கு ஊத்துனா சால்னா அதிர்ச்சிக்கு ஜோடி டெல்னா சொல்றியா? வா அத பண்ணிக்கலாம். டெல்லு எங்க பாப்பா ஏதோ சொல்லணுமா? என்னடா? பிரியாணிக்கு ஊத்துவாங்க சால்னா அதிர்ச்சிக்கு பாரு டெல்னா. கலக்கிச்சறா செல்லம். நீ வா நம்ம ஸ்ட்ராபெரி பண்ணலாம். எது சொன்னாலும் சரின்றான். ரொம்ப நல்லா. இந்த மாதிரி சமத்து குழந்தைங்களெல்லாம் இப்ப பாக்குறது முடியறது இல்ல. நீங்க இது மாதிரி சமத்து குழந்தையா இருக்கீங்களா? நான் வந்துட்டு ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம். இதுவா? இதுதான். ஏய் ஒண்ணும் மாவே ஆவலையா? இங்க பாருங்க சார். பாத்தீங்களா? என்னது இது சொல்லுங்க. என்ன கேட்ட? ஸ்கூல்ல என்னதான் படிச்சேன்னு தெரியல. ஐயோ அவ படிக்கவே இல்ல சார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? வேலை சொல்லியே கொல்றாங்கயா. ஓகே. அப்பாடா. செஃப் வேணாம். அவசரப்பட்டு காமிக்க வேண்டாம். கேரட். எஸ் கேரட் வேண்டாம். இல்ல கிரீன் கலர்ல தோ. இப்போ இது பண்ணுடா. கேப்சிகம். இங்க பாரு. இது பாரு. தொடாத. ஏய் பச்சை மிளகாய். ஆனா இது பச்சை மிளகாய் வச்சிருக்கீங்க. செஃப் பச்சை மிளகாய் வைக்கல செஃப். அது மாவு தான். அதோட காம்பமெண்ட் வச்சு. ஏய் சூப்பர் இந்த பையன். என்னடா வளர்த்து வச்சிருக்க குழந்தைய? அவன் எவ்வளவு டேலண்டா இருக்கா பாரு. உன்னை விட அவன் நல்லா தான் சமைக்கிறான். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியுது? இந்த பொண்ணே சமைக்கிறது எவ்வளவு பெருமையா இருக்குது. உனக்கு சமைக்க தெரியுமா? உனக்கு கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. பல்லு வளர்க்கணும் சாப்பிட்டு அம்மா சமைக்கிறத சாப்பிட்டு பேசாம போத்துட்டு நித்திர கொள்ளிட்டு ஒழும்பி வேலைக்கு போயிட்டு வர நீ எங்க? என்னோட பிள்ளை எங்க? ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஹாப்பி தீபாவளி நிக்கி அண்ணா. ரொம்ப குஷியோ? போடு வைங்க. ஓகே அடுத்து